அனைவருக்கும் வணக்கம். எட்டு தோட்டாக்கள் படத்தின் இயக்குனர் ஸ்ரீகணேஷ் பேசுகிறேன். இந்த படம் போலீஸ் பின்னணியில் நடக்கிற ஒரு பரபரப்பான ஒரு க்ரைம் த்ரில்லர். ஹீரோவாக புதுமுகம் வெற்றி, ஹீரோயின் அபர்ணா பாலமுரளி, மலையாளத்தில் பெரிய ஹீரோயின் அவங்க மற்றும் முக்கியமான கேரக்டர்களில் நாசர் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், தயாரிப்பாளர் திரு அம்மா கிரியேஷன் சிவா சார், மைம் கோபி அண்ணா, மிஸ் சவுத் இந்தியா மீரா மிதுன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தொகுப்பு, ஒளிப்பதிவு, இசை மூணுமே என்னுடைய நண்பர்கள். ஒளிப்பதிவு திரு தினேஷ் கே பாபு, படத்தொகுப்பு நாகூரன், இசை சுந்தரமூர்த்தி. எங்கள் எல்லாருக்குமே இது முதல் படம். வர ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த படம் வெளியாகுது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பில் திரு சக்திவேலன் சார் வெளியிடுறாரு. அவர் தான் துருவங்கள் 16, கடுகு இந்த படங்கள்லாம் வெளியிட்டவர். இந்த படத்தை ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எட்டு தோட்டாக்கள் கதை சொல்லும் பொழுதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் எனக்கு. அதோடு இல்லாமல் நான் மிகவும் ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞர் மாமா நாசர் அவர்கள் இந்த படத்தில் இருக்கிறார்கள். தம்பி ஹீரோ அவர்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. தம்பி ஸ்ரீகணேஷ் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ள ஒரு திறமையான ஒரு இளைஞர். இந்த படத்தை தயாரித்திருக்கும் ஐயா திரு வெள்ளப்பாண்டி அவர்களுக்கும், இந்த படத்தை வெளியிடுவதற்கு பெரிதும் முனைந்திருக்கும் அன்பு அண்ணன் திரு அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வெற்றி. நான் அந்த படத்தை எட்டு தோட்டக்கள் படத்தோட கதாநாயகன். இந்த படத்தில் என் கூட அபர்ணா பாலமுரளி எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் நாசர் சார், எம்எஸ் பாஸ்கர் அவர்கள், அப்புறம் மைம் கோபி அண்ணா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு காப் த்ரில்லர், அதாவது ஒரு எஸ்ஐயோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் எப்படி கதையாக சொல்லப்பட்டிருக்குன்றது தான் கதை. அதுக்கப்புறம் இந்த படத்தை இயக்கியிருக்க ஸ்ரீகணேஷ் அவர்கள். அவர் மிஷ்கின் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நாளைய இயக்குனரில் சீசன் 3 ரன்னர்ஸ் வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் மொத்தம் 4 பாடல்கள் இந்த படத்தில் சுந்தரமூர்த்தி அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார் எங்கள் பாடல்களை அவர் சொந்த பேனரான U1 ரெக்கார்ட்ஸில் வாங்கிட்டாங்க. படம் 7ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தேட்டரில் போய் பார்த்துட்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய பேர் தினேஷ் கே பாபு, இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். இந்த படத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த கீர்த்தி வாசனுக்கும் ஸ்ரீகணேஷ்க்கும் ரொம்ப நன்றி. கீர்த்தி இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர், ஸ்ரீகணேஷ் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படம் ரொம்ப லைவான லொக்கேஷன்ஸில் ஒரு யதார்த்தமான மூடில் ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ரோச்சில் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசாக ஒரு க்ரைம் த்ரில்லர்னோட ரொம்ப பிரம்மாண்டமான ரிக்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. எல்லாமே ரொம்ப ஆஸ்மச் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுதான் அந்த ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீலை தான் கொடுக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். மற்றபடி இந்த படத்தோட லொக்கேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் சென்னையில் ஷூட் பண்ணது தான். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாசர் சார், எம்எஸ் பாஸ்கர் சார்னு ஒரு 2 சீனியர்ஸ் கூட இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் அவங்களுக்கு லென்சிங் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்கள்ட்டே நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, இந்த படத்துக்கு வெற்றி அப்படின்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ அதுக்கு நீங்கள் இது பண்ணணும். சிவா, அம்மா கிரியேஷன்ஸ், சக்திவேலன், சக்தி ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரி தலைவர் நாசர் அவர்களே, எம்எஸ் பாஸ்கர் அவர்களே, அனைத்து நடிகைகள் மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அவர்களே, உங்களை எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தில் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் உங்களை மீண்டும் நான் நன்றியுடன் வரவேற்கிறேன். இந்த படத்தை ஊடக நண்பர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த படத்தில் முதல்ல இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் இவ்வளோ தூரம் நாளைக்கு திரை காணவிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திரு அம்மா சிவா அவர்கள். ஒரு சிறிய படத்தை அடையாளம் கண்டு அதை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னா இந்த ஒட்டுமொத்த முதலில் அவருக்கு நன்றி. இந்த படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த என்னுடைய சக நடிகைகள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பு. ஒரு காலகட்டத்தில் சினிமாவின் வளர்ச்சியும் வீழ்ச்சியுமாக இருந்தது ஒரு காரணம். நல்லா கதை சொல்கிறவங்களாம் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்க,
அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சினிமாவில் போச்சு. ஸோ இவ்வளோ அழகாக கதை சொல்கிறானே, பட் அது அவனுடைய அனுபவத்துக்கு மீறின ஒரு கதையாக இருக்குது. எடுப்பானான் தான் சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் முதல் நாளிலேயே அந்த அவநம்பிக்கையை அவன் தகர்த்தெறிந்தான். ஸோ பாராட்டுதல்கள் எல்லாமே. ஏன்னா இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, எல்லாமே இள வயசுக்காரர், எல்லாம் ஒத்த வயசுக்காரர்கள். இவர் கேமராமேனு. நான் இந்த படத்தில் நடித்தேன் அப்படின்றத விட அவங்க 2 பேரையும் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களை வச்சு தான் வருங்கால சினிமா எப்படி இருக்க போகிறதுன்றது என்னால் கணிக்க முடியும். அதை இந்த படக்குழு மிக அழகாக செஞ்சது. மிக அழகாக செஞ்சது. மிக கம்மியான அப்படிதான் ஒர்க் பண்ணணும். எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதுதான் வந்து நியாயமும் கூட. இதையே ஏதாவது சொல்லி இப்போ அந்த படம் ப்ரொடியூசர் வந்து இன்னும் செலவு பண்ணி வச்சிருக்கலாம், என்ன பண்ணி, ஆனால் எதுவுமே இல்லை. ஒரு கேரவன் இருந்து கூட நானும் பாஸ்கரும் கேரவனில் உட்காந்ததே கிடையாது. ஏன்னா அந்த பசங்களை பார்க்கறதே பெரிய வேடிக்கையாக இருக்குது. வேடிக்கையாக இருக்குன்னா வேடிக்கையாக இல்லை. ஸோ ஒரு நிறைவான மனதோடு ஒர்க் பண்ண இந்த படம் அதே நிறைவோடு திரைக்கு வரும், மக்கள் மனதையும் நிறைவோடு செய்யும் என்பதுதான் என்னுடைய விளைவு. உண்மையில் திரும்பியும் இந்த ஒரு சீரான இந்த படத்தை எடுக்கிறதுக்காக முடிவெடுத்த அண்ணன் வெள்ளை அவர்களுக்கும் அதற்கு பக்கபலமாக இருந்த சிவா அவர்களுக்கும் இதை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடித்து கொடுத்த இந்த இயக்குனர் தலைமையில் செயல்பட்ட செயற்குழுக்கும் என்னுடைய சக நடிகர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்கள். படம் ஓடணும், வெள்ளை அவர்கள் அடுத்த படம் எடுக்கணும், இதே டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த அடுத்த படத்தையும் வாங்கணும். அந்த படத்தில் எனக்கும் பாஸ்கருக்கும் வேஷம் இருக்குமான்னு தெரியல, பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள். உண்மையிலே ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விழா. முதல் முறையாக என்னுடைய திரையுற வாழ்க்கையில் இன்னொரு திரைப்படத்தை எடுத்து வெளியிடக்கூடிய முழு பொறுப்பையும் ஏற்றிருக்கிறேன். இது மாதிரிலாம் நம்ம செஞ்சதில்லை. ஏன்னா அந்த படம் நம்மளை செய்ய வச்சுருக்கேன். அந்த மாதிரி முதலாக இந்த படத்தில் வந்து தயாரிப்பாளர் வெள்ளப்பாண்டி அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பும் வணக்கமும். உண்மையாகவே ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர். அந்த டீமுக்கான சுதந்திரத்தை கொடுத்து ஒரு நல்ல முயற்சி எடுத்து முதல் படமே படமாத்தன்னு அவர்கிட்ட தான் சொன்னேன். எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாட்டி நல்ல படம் அமையணுமேனு பெரிய வேண்டுதலாக இருக்கும். உங்களுடைய முதல் படமே இவ்வளோ ஒரு அழகான படமாக உங்களுக்கு அமைஞ்சது உங்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதுக்கான அந்த டீமோட நீங்கள் செலக்ட் பண்ண விருதுன்னு சொன்னேன். படம் பூரா நம்மளை எப்படியே ஆக்கிரமிச்சிட்டா டோட்டலாக வெளியே வரும்போது. நிச்சயமாக தேசிய விருது என்பது ஒன்று நியாயமாக நேர்மையாக கிடைக்கும் என்றால் அது இந்த வருடம் இந்த படத்திற்கு பாஸ்கர் சாருக்கு கிடைத்தே ஆக வேண்டும். அதுக்காக தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நீங்கள் இருக்கணும்னு உங்களை போராடி இங்கே வர வச்சது இதுக்கு தான். நாசர் சார் வாயில் அந்த வார்த்தை வரும்போது நீங்கள் இருந்தீங்க ஸ்டேஜில், அது உங்களுக்கு பெருமை, எங்களுக்கும் பெருமை. அது டெஃபரெண்டாக இந்த 8 தோட்டாக்குன்ற படமே மொத்தமாக தமிழ் சினிமாவுக்கு எல்லாத்துக்கும் பெருமை சேர்க்கிற படம் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். இதில் ரிலீஸ் நம்ம பண்ணுறோன்ற இன்வால்மெண்ட்டுக்கெல்லாம் காரணமே அந்த படம் தான் நம்மளை பண்ண வச்சுருக்கு. இதை எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணால் ரைட்டு, முடிஞ்சதை ஒரு பார்த்து ஓகே பண்ண கை கொடுத்துட்டு போக முடியும் நம்மளால். இது படம் பார்த்து 2-3 மணி நேரம் பேசி இந்த படத்தை வெளியீட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணி இதுக்கு என்னென்ன பெஸ்ட்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணால் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த 8 தோட்டாக்கள் சம்மந்தப்பட்டதில் எனக்கும் பெருமை. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக தயாரிப்பாளர் வெள்ளப்பாண்டிக்கும் வெற்றிக்கும் தம்பி கணேஷுக்கும் கார்த்திக் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பாட்டு செம்மையாக வந்தது காரணம் என்னென்னா வந்து ஸ்ரீகணேஷ் ஃபுல்லாக உட்காந்துட்டு வந்து என்ன கேட்டார்னா வந்து இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணல. அவர் சொன்னால் எல்லாமே விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ரெண்டாவது என்னென்னா லிரிக்கல் ஃப்ரீடம் நிறையா இருந்தது. ஏன்னா சுந்தரமூர்த்தி வந்து டியூனை போட்டு அதுக்குள்ளே தான் எழுதணும் அப்படின்னா எந்த ஒரு கன்சீனுமே பண்ணல. நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவாக போங்க பிரதர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் இன்றைக்கி தான் அந்த பாட்டை நான் விஷுவலாக பார்க்குறேன். கேமராமேன் அமேசிங் தினேஷ், ரைட்? தேங்க்யூ, அமேசிங் ஜாப். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எடுத்து எல்லா நல்ல உலகங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த படம் வந்து பயங்கரமாக ஒரு ஹிட் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு தேங்க்ஸ் அண்ட் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் டீமோட ஃபஸ்ட்டு படம். ஸோ மேலே பெரியவங்க மீடியா நம்பர்லாம் வந்து உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கும் மாதிரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வெற்றி தம்பியா இந்த படத்தோட ஹீரோ. தம்பியா எனக்கு முன்னாடியே தெரியும். எங்கள் ஸ்டுடியோலேருந்து ஒரு 4 பேர் நடிச்சிருக்காங்க. முத்து தம்பி, வெற்றி தம்பி,
அதுக்கப்புறம் மதன், இது மாதிரி நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். இதில் நானும் நல்லா கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். வெற்றி யாருக்கும் பெருசாக பேசவே மாட்டாங்க, எப்போதுமே ரக்குடாக இருக்கும் முகம், வார்த்தையும் கடுமையாக தான் இருக்கும். மொட்டை மொட்டையாக பேசுவான். நான் முடிச்சிட்டேன் மாதத்துக்கு கொஞ்சம் மதிப்பு போட்டு பேசுறா, முடிச்சிட்டேங்கண்ணா அப்படி சொல்கிறேன். சரி சரி உட்கார். அப்படியே இருக்கும், ரெஜிஸ்டாக இருக்கும். அப்படி ஒரு போலீஸ்காரனுடைய உருவம் அப்படியே இருப்பாங்க இந்த இடத்துல. ஆனால் இயல்பான விஷயம், ரொம்ப மதிப்பு தெரிஞ்ச ஒரு தம்பி. உண்மையிலே மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப லைவாக இருப்பாங்க. அந்த தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேமரா தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். சார் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மை. சிவா சார் கிட்ட நடித்ததுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. மேன் மக்கள் கூட நடித்த பெரிய சந்தோஷம் என்ன, இன்னும் நிறைய கற்றுக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. இவங்க கூட பெரிய மக்கள் கூட நடிச்சது தான் நிறைய விஷயம் கற்றுப்போம். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையாவது புண்படுத்திருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும். 8 தோட்டாக்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத படமாக இருக்கும். எனக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு சொல்ல போனோன்னா நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் கார்த்திக், வெற்றிவேல் சினிமாஸ், அப்புறம் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். என்னை இந்த பேனருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது மிஸ்டர் பிருத்வி, இந்த படத்தோட இபி. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த ரோல் வந்து ஒரு நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல கதாபாத்திரம்னு சொல்வேன். ஸோ நான் இண்டஸ்ட்ரிக்கு இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். நான் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்ட்ரஸாக ஆகணும்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸ். ஸோ அதுக்கு இந்த ரோல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நாசர் சாரோட நான் ஒரு சீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலேயே நாசர் சாரோட நான் நடித்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக கன்சிடர் பண்ணுறேன், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் த மூவி இஸ் அ வெரி குட் சக்ஸஸ். அண்ட் நான் உங்களோட தமிழ் சென்னை பொண்ணு, நீங்கள் எல்லோரும் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த இடத்துல என்னை நிற்க வச்ச முதல் கார்த்திக் சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்கு கரகணம் ஒரு மூவி பண்ணும்போது அப்போலேருந்து என் கூட வந்து ஒரு 1 year கேப்பு, அதுக்கப்புறமா இந்த மூவி எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட வந்து யுவன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் யுவன்ஸ் அந்த சாங் கேட்டு நாங்கள் வாங்குகிறோம். அந்த சாங்ஸ் நல்லா இருக்குது அப்படி சொல்லும்போது ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு அது அப்படியே. ஸோ அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. தேங்க்யூ. எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் வெள்ளப்பாண்டியன் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் முதல்ல இந்த ஸ்கிரிப்டை சொல்ல போயிருந்தோம். இப்போ சார் கேட்டார், எல்லாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்களா, பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எல்லாம் நல்லா பண்ணுவாங்க சார், நம்பி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஸ்கிரிப்டை அன்றைக்கி அவர் கேட்டு பண்ணலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் காப்பி ரெடியானோன்னு வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சென்சார் வந்து பார்த்தாங்க. அவ்வளோ நம்பிக்கை எங்கள் மேலே, அவ்வளோ நம்பி கொடுத்தனால ரொம்ப நாங்களும் அதை கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க பசங்க எல்லாம். ஃபஸ்ட் படம் எல்லாருக்கும் எல்லாம் ரொம்ப டேலண்டடான பசங்க. ப்ரெஸ்ஸும் மீடியாவும் எங்களுக்கு ஃபஸ்ட் லுக் விட்டதுலேருந்து நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படம் எல்லாருக்கும் ரீச் ஆகணும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.